Hello everyone. சுருக்குக டாப்பிக்கில் இருந்து சம் பாருங்கள். விடுபட்ட எண்ணெய் காண்க. விடுபட்ட எண்ணெய் காண்க இல்லை எக்ஸின் மதிப்பு காண்க. 3251 ப்ளஸ் 587 ப்ளஸ் 369 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3007. ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம். இந்த சைடில் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக இருக்குது, இது மட்டும் மைனஸில் இருக்குது. இது 3007 அப்படிங்கிறது இந்த சைடு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எக்ஸை மட்டும் அந்த சைடு கொண்டு போயிடுங்க, இந்த 3007 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போது இந்த 3251 ப்ளஸ் 587 ப்ளஸ் 369 இது எல்லாத்தையுமே கூட்டினீங்க அப்படின்னா 4207 அப்படிங்கிறது நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த 3007 அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 3007 ஆகிடும், ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அப்போ 4207லேருந்து 3007 நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 1200 அப்படிங்கிறது தான் எனக்கு ஆன்சராக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சுருக்குக. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலாஸ் தான். ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர், a - b த ஹோல் ஸ்கொயர் அந்த லாஜிக்கில் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த வேல்யூஸை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணவே வேணாம், பண்ணாமலே நம்ம என்ன பண்ணலான்னா ஆன்சர் கொண்டு வரலாம். எப்படிங்கிறது பாருங்கள். இப்போது இந்த சம் 893 ப்ளஸ் 786 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 893 மைனஸ் 786 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 893 × 786. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏ 893 ப்ளஸ் 786 அதுக்கு ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே 893 மைனஸ் 786 த ஹோல் ஸ்கொயர், கீழே வந்து அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ அப்படிங்கிறது 893, பி அப்படிங்கிறது 786 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது நம்ம இந்த ஃபார்முலா எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இந்த ஃபார்முட்டில் எப்படி இருக்குன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குங்களா? ஸோ அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ a + b த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? a² + b² + 2ab மைனஸ் போட்டுட்டு a - b த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? a² + b² - 2ab. இந்த மைனஸ் நான் உள்ளே கொண்டு போனேன் அப்படின்னா -a² - b² + 2ab அப்படிங்கிறது வரும் இல்லைங்களா? ஸோ இப்போது a² இந்த a² ரெண்டுமே நமக்கு a² - a² 0, b² - b² 0. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2ab, இங்கே ப்ளஸ் 2ab, இங்கே ப்ளஸ் 2ab இருக்குது. அப்போ 4ab அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன இதுக்கான சிம்பிள் வேல்யூ. அப்போது உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b த ஹோல் ஸ்கொயருடைய மதிப்பு என்ன? 4ab. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா இது a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b த ஹோல் ஸ்கொயர் லார்ஜ் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போது இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? 4ab அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போது கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது a இது bன்னு தானே எடுத்தோம். அப்போ a × b நீங்கள் எழுதணும்னா ab நமக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு ஒன்லி 4 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். சம்மை நான் வந்து சால்வே பண்ணலை, டைரெக்டாக என்ன பண்ணுறேன், a + b த ஹோல் ஸ்கொயர் a - b த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவை வந்து நம்ம சால்வ் பண்ணி அப்படியே வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆன்சர் அப்படிங்கிறது கிடைச்சிடும். இதுக்கான மதிப்பு 4. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். மதிப்பு காண்க. 256 54 அடுக்கு 0.16 இன்ட்டு 16 அடுக்கு 0.18 இதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. இப்போது இது 16 அடுக்காக இருக்குது. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணோம்? 16 அடுக்காக நம்ம என்ன பண்ணோம்? மாற்றணும். ஸோ 256 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 16 ஸ்கொயர். ஸோ 16 × 16 தான் எனக்கு என்ன? 256. அப்போ 16 ஸ்கொயர் அடுக்கு 0.16. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? a⁻m⁻n அந்த லாஜிக்கில் இருக்கா? அடுக்குக்கு அடுக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு அடுக்கினுடைய வேல்யூ நான் என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். 2 × 0.16 அப்படிங்கிறது 0.32, 16 32 0.32, 16 அடுக்கு 0.32 இன்ட்டு 16 அடுக்கு 0.18. ஓகேங்களா? இப்போது இந்த ரெண்டு அடுக்குகள், இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? a⁻m × a⁻n தட் இஸ் ஈக்குவல் டு a⁻m + n அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போ 16 அடுக்கு 0.32 ப்ளஸ் 0.18 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0.5 அப்படிங்கிறது வரும். 16 அடுக்கு 0.5. ஸோ 16 அடுக்கு 0.5 இந்த 0.5 நம்ம என்ன எழுதலாம்னா பின்னத்தில் 1/2ன்னு எழுதலாம். ஸோ 16 அடுக்கு 1/2 அப்படிங்கிறது என்ன மீனிங்? √16. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்னா அடுக்கு 1/2ன்னு அர்த்தம்.
ஸோ க்யூப் ரூட் அப்படின்னா அடுக்கு 1/3ன்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் 1/2 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 மதிப்பு என்ன? 4. 14 ஸ்கொயர் ரூட் வந்து 14 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.